ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து கோச்சிக்கிட்டு சோழன் பண்ண தப்புனால நிலா வந்து வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. இதனால் வீட்டில் உள்ள எல்லாரும் ஒரு சைடு சோகமாக இருக்காங்க. இந்த மாதிரி சோழன் பண்ணியிருக்கக்கூடாது, நிலா வந்து இந்த அளவுக்கு ஆகி நம்ம வீட்டை விட்டே போகிற அளவுக்கு போயிருக்கக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க, டிவோர்ஸ் வாங்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குடும்பமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சோழன் கோச்சிக்கிட்டு வெளியே கிளம்பி போயிட்டாரு. இதுக்கப்புறம் வானதி வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா வானதிக்கு அவங்க மாமா பையனை பேசி முடிச்சுட்டாங்க. வானதி ஒரு சைடு நான் பேச்சுக்கு தான் சொன்னேன், அதுக்கு நீங்கள் வந்து நிச்சயம் பண்ணி கல்யாணமே பண்ணி வச்சிருவீங்களான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இவளெல்லாம் நம்பவே கூடாதுமா, இவ இப்போ ஒன்று சொல்கிறா அப்புறம் ஒன்று சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் வானதி ஒரு சைடு திட்டிட்டு இருக்காங்க. வானதி பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க, பாண்டியும் எடுக்க மாட்டாங்க, வீட்டில் உள்ள பிரச்சனைனால எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு பல்லவன் வந்து நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அழுகுறாங்க. ஏன் அழுகுற, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கேட்குறாங்க. இல்லை நீ சோழன் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் இப்போ ஹாஸ்பிட்டல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பல்லவனும் சொல்கிறாங்க. நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு நிலாவும் கிளம்பி போகிறாங்க. சோழன் அந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறமாவது நிலாவுக்கு மனசு மாறுமா, சோழன் கூட சேர்ந்து வாழ்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.